வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸ்வரியும் அந்த சந்திராவும் சேர்ந்து அமைச்சர் கூட வராங்க. நம்ம வேற எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வராங்க. ஆனா கரெக்டா நம்ம ஹீரோவோட சிலை திறப்பு விழா நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்பதான் ஈஸ்வரிய நேரா அமைச்சரை பார்த்து, மேடம், நம்ம ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னீங்க, இங்க வந்திருக்கமே அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் சொல்றாங்க, மேடம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரிய நேரா அமைச்சரை பார்த்து, இல்ல மேடம், அது அப்படின்னு. அதுக்கு அமைச்சர் சொல்றாங்க, என்ன மேடம் இது இது உங்க ஊர்ல நடக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரமாட்டீங்களா? ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல மேடம் அப்படின்னு. அப்ப அமைச்சர் சொல்றாங்க, அப்புறம் என்ன மேடம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரிய கூட்டிட்டு போறாங்க. அப்போ வில்லே நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, எனக்கு என்னமோ இந்த பிளான் எல்லாமே அந்த டிரைவர் பையலோட பிளானா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. திட்டம் போட்டு நம்மள இந்த இடத்துக்கு வர வச்சுட்டான் பத்தியா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த இடத்துல இத பேசுறதுக்கான நேரம் கிடையாது, வா சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஹீரோ அவங்க அத்தைய பார்க்க அமைச்சர் நேரா ஹீரோவை பார்த்து, வணக்கம் தம்பி, உங்க அம்மா எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களுடைய சிலைய திறந்து வைக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க என்னுடைய அம்மாவோடைய சிலையை திறந்து வைக்கிறதுல நானும் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு. அப்போ அமைச்சர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி மேடம், இது மாதிரி இவர் யாரு தெரியுமா? இவரு அவ்வளவு ஆசிரமம் வச்சிருக்காரு, நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இங்க இருக்காரு அப்படின்னா அதுக்கு இந்த அபிராமி அம்மா தான் காரணம். அபிராமி அம்மா ட்ரஸ்ட் நிறைய இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரியும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, மேடம், டைம் ஆகிருச்சு, சிலைய திறந்து வைக்கலாம் அப்படின்னு. அமைச்சரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரிமோட்டை கையில எடுக்க, அப்போ அமைச்சர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்ன மேடம் ஓரமா நிக்கிறீங்க, வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து திறந்து வைப்போம். நான் அமைச்சர் அப்படின்னாலும் இந்த ஊருக்கு தலைவி நீங்க தான், சோ நீங்க தான் திறந்து வைக்கணும், வாங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல மேடம், பரவாயில்ல அப்படின்னு. அமைச்சர் சொல்றாங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு அவங்களையே ரிப்பன் கட் பண்ண சொல்றாங்க. இத பார்த்ததும் வில்லிக்கு செம ஷாக்கு. ஆகா, இவன் நினைச்ச மாதிரியே அக்கா கரைய கூட்டிட்டு இந்த சிலை திறப்பு விழாவை நல்லபடியா முடிச்சுட்டானே, இவன்கிட்ட நம்ம அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சமாகிருச்சே. இப்ப என்ன பண்றது, இவன் கண்டிப்பா நம்மள கூட்ட விடாம இருக்க மாட்டான் போலயே அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிலைய திறந்து மிடிக்கிறாங்க. அப்போ அமைச்சர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நான் கூப்பிட்டேன் அப்படின்னு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன மேடம், நீங்க அமைச்சரு, நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு அமைச்சரும், சரி, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரியும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அமைச்சர் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அமைச்சர் போனதும் ஈஸ்வரி நேரா ஹீரோ கிட்ட டேய், புத்திசாலித்தனமா அமைச்சரை வர வச்சு என்ன இங்க வர வச்சுட்டியல்ல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்த, இதனால என் அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, உங்களன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கைனால அவங்க சிலைய திறந்ததுல எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அத நீங்க கண்டிப்பா இப்ப புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், நீ யாருடா எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை நிறைய பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் இந்த குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு மறைமுகமா பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள மாதிரி எல்லாம் இல்ல. இதை கேட்டதும் வில்லிய நேரா ஹீரோவை பார்த்து, டேய், என்னதானடா நீ சொல்ற அப்படின்னு. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, மறந்துட்டீங்களா? அம்மாவோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு சீக்கிரம் ரெடி ஆகி வாங்க. இதை கேட்டதும் வில்லி அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா என்ன சொல்றான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எல்லாம் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, என்னக்கா என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு. அப்ப மயில கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு நேரா அவங்க சித்தியோட கையில கொடுத்து,
என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அந்த ஈஸ்வரி. வில்லி அப்ப வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் என்னடா உன் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ சொன்னா இந்த இடத்த நான் கிளீன் பண்ணுவேனா அப்படின்னு. மயிலு சொல்றாரு, ஒருவேளை நீங்க மட்டும் கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னமோ பேய் பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கோவில்ல கொண்டு போய் தனியா கட்டி போட்டு வச்சிருந்தோம்ல, அதே மாதிரி மறுபடியும் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொன்னதும் அப்ப வில்லி சொல்றாங்க, ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு மயிலு சொல்றாரு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நான் சொல்றத செய்ய அப்படின்னு. இது கேட்டதும் வில்லி கையில தொடப்பத்தையும் வாளியும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த கூட்ட போறாங்க. கூட்டிட்டு அபிராமியோட சிலை கிட்ட விளக்கையும் ஏத்தி வைக்கிறாங்க. எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணதுனால வில்லிக்கு கால் கை வலி தாங்க முடியல. ஹீரோவும் மயிலும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப மயில சொல்றாரு, சகல நல்லா வேலை பார்க்கட்டும், என்ன சவால் விட்டாங்க, உங்களை எப்படா இந்த வீட்டை விட்டு அனுப்புறது அப்படின்னு தவமா தவம் இருந்தாங்க. இப்போ அவங்க இங்க வேலை பாக்குறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா சகல இருக்கு. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஆப்பு வைக்கிறது தான் சரி, இவங்களை இப்படியே விடக்கூடாது, இன்னமும் இவங்களுக்கு சரியான ஆப்பு வைக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, பாவம் பாவமா இருக்கு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க சகல, இவங்க உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சவங்க, இவங்களுக்கு போய் நீங்க பாவம் பாக்குறீங்களா, இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்காதீங்க சகல அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி அப்படின்னு. அதுக்கப்புறமா வில்லி வேலை பார்த்து முடிச்சுட்டு, இங்க பாரு, நான் இன்னைக்கு இங்க விளக்கு போட்டுட்டேன், தயவு செஞ்சு இன்னையோட என்னைய விடுங்க, என்னால இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. மயிலை சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் சவால் விடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட தேவையில்லாம சவால் விட்டீங்கல்ல, நீங்க விட்ட சவாலுக்கு நீங்க அனுபவிச்சு தானே ஆகணும், போய் கூட்டுங்க அப்படின்னு சொன்னதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. அப்ப மயிலை நேரா ஹீரோவை பார்த்து, சகல வாங்க சகல நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு கை கால்லாம் வலி தாங்க முடியாம வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி நேரா வில்லிய பார்த்து, சந்திரா எங்க போன, உன்னை எவ்வளவு நேரம் தேடுனேன் தெரியுமா. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்கு தெரியாதா, நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அந்த சிலை திறப்பு விழாவுக்கு நீ போகாத அப்படின்னு, ஆனா நீ பாட்டுக்கு வந்தியல்ல, அவன் விட்ட சவால் என்ன அப்படின்னு உனக்கு தெரியாதா, ஒருவேளை நீ மட்டும் அந்த சிலை திறப்பு விழாவுக்கு வந்த அப்படின்னா நான் அங்க வந்துட்டு கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவன் சொன்னான்ல, இப்போ நான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னாலதான்க்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அமைச்சர் திடீர்னு வந்து கூப்பிட்டா நான் எப்படி சந்திரா போகாம இருக்க முடியும், அப்படி நான் போகல அப்படின்னா பொதுமக்கள் பிரச்சனையில வரும், அதனாலதான் சந்திரா நான் போனேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ போனதுக்கான காரணம் தான் இது, இப்போ நான் அந்த இடத்த எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு கை கால் வலி தாங்க முடியாம வரேன், உன் தங்கச்சி தங்கச்சி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்னடி இப்படி சொல்ற, எனக்கு உன் மேல பாசம் இல்லாமல்லாம் இல்லடி. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா தயவு செஞ்சு எதுவும் பேசாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ஹீரோவை பாக்குறாங்க, ஏய் உன்னால தானே என் தங்கச்சி எவ்வளவு கஷ்டப்படுறா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி சவால்லாம் விட வேணாம் அப்படின்னு அப்பவே சொன்னேன், ஆனா உங்க தங்கச்சி தான் தேவையில்லாம சவால் விட்டாங்க, இப்போ சவால் விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுறதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன், அவங்க சவால் விட்டதுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. இதை கேட்டதும் வில்லி ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு இதோட விடு, என் தங்கச்சி பாவம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் எப்படித்தான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மயிலே நேரா ஹீரோவை பார்த்து, சரி வாங்க சகல, நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா மாடிக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க ஏதாவது பிளான் பண்ணீங்களா என்னங்க, நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டினேன் தெரியுமா, இவன் பாட்டுக்கும் என்ன அந்த அபிராமியோட அந்த நினைவு சிலைய தொடக்க விட்டுட்டான் தெரியுமா,
எனக்கு கை கால்லாம் வலி தாங்க முடியல. நீங்க அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களால நான் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டணும் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? கரெக்டா அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டுறதுக்காக நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? கடைசில அந்த ஆபத்தான பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறத அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் என்னால எதுவுமே பண்ண முடியல. இல்லைன்னா இந்நேரம் நான் கண்டுபிடிச்சி நான் எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டி இருப்பேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேலையும் என்னால இந்த வீட்டுல இருந்துகிட்டு அவனுங்க கிட்ட அடுக்கடுக்கா இதே மாதிரி பிரச்சனைய வாங்கி கட்டிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. இதோட நான் இந்த வீட்டை விட்டு வரேங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சந்திரா இப்படி சொல்ற? நீ அந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கியோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நீ இப்படி பண்றது ரொம்ப தப்பு சந்திரா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அப்போ என்னை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? நான் எந்த அளவுக்கு இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு. அந்த ஈஸ்வரிய என்னைக்கு நம்ம பழி வாங்குறோமோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா இருப்பேன். அது வரைக்கும் இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, சே, இவரை நம்பி எந்தவித பிரயோஜனமும் இல்ல. அந்த டிரைவர் பையில எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக நம்ம தான் களத்துல இறங்கணும். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. சோ கண்டிப்பா நம்ம அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு வில்லி ஒரு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி அவங்க ரூம்ல இருக்கும் பொழுது ரேவதி நேரா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா, நீங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கல்ல, இதாம்மா விதிங்கிறது. நீங்க என்னதான் அவரை வெறுக்க நினைச்சாலும் உங்களுக்கும் அவர் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா இந்த வீட்டுல யாரையுமே நீங்க நம்பினது கிடையாது. ஆனா அவரை நீங்க ரொம்ப நம்பினீங்க தெரியுமா? சோ அவர் மேல உங்களுக்கு கொஞ்சம் பாசம் இருக்குன்னு தெரியும். அவரு பாவம் அவங்க அம்மாவை இழந்துட்டு தவிச்சு போய் நிக்கிறாரு. அவருக்கு நம்ம தான் ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு அவருக்கு ஆப்போசிட்டா இப்படி இருக்கிறது எந்த விதத்துலமா நியாயம்? சீக்கிரம் அவரை பத்தின நல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, தேவையில்லாம அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வாங்கி கட்டிக்கலான்னு நினைக்காத. அவன் எவ்வளவு பெரிய பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான், என்ன ஏமாத்திருக்கான், இந்த வீட்டுல உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்கான். உங்க எல்லாருக்காகமா தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை இழந்திருக்கேன். அந்த வலி வேதனை எனக்கு இன்னும் இருக்கு. அதுக்கு காரணமான அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. தேவையில்லாம அவனை பத்தி சப்போர்ட் பண்ணி நீ எதுவும் என்கிட்ட திட்டு வாங்கிறாத, கிளம்பு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா வெளியில வராங்க. அம்மா கிட்ட நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. கோவத்தோடயே இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ கண்டிப்பா அப்கமிங் எபிசோடுல நம்ம ஹீரோ அந்த வில்லி தோத்தத்தோட கண்டிப்பா கிளீன் பண்ற வேலையை கொடுப்பாரு. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.